ஒரு விஷயம், ஜான் எஃப் கென்னடியோட ஒரு ஃபேமஸ் கோட் இருக்கு. ஆஸ்க் நாட் வாட் யூர் கண்ட்ரி கேன் டூ ஃபார் யூ, ஆஸ்க் வாட் யூ கேன் டூ ஃபார் யூர் கண்ட்ரி. நான் அதை தான் நம்புறேன். சரி சார், நமக்கு எவிடன்ஸ் வேணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை எவிடன்ஸ் ஆக்க முடியுமா? ஆண்டனி, உன்னோட இந்த வீம்பால தான் நீ இந்த சர்க்கிள்லயே சுத்திக்கிட்டு இருக்க. சார், இந்த ஐரினோட ஃபாதரை நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு. இது அந்த அப்பாவி பொண்ணோட ரத்தம். இதையே சாப்பிடு. உனக்கு அதான விருப்பம். அதனோட கேரக்டர் என்னன்னு தெரியுமா? என்னதான் சொன்னாலும் ஒரு அப்பா. என் பேச்சை நீங்க கேட்கலன்றதுக்கு அப்புறம் இனி இங்க நடக்க போறதுக்கெல்லாம் நீங்க தான் முழு பொறுப்பு. இறந்தவங்களுக்கு ஒரு நீதி வேணும்ல. உயிரோடு இருக்கிறவங்க தானே அதை வாங்கி கொடுக்க முடியும். யாரு எந்த கம்ப்ளைண்டோட வந்தாலும் உள்ள விடாதீங்க. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவர் எனக்கு காலே பண்ணல. ஒருவேளை சாம் எனக்கு கால் பண்ண, சாம் நீங்க பண்றதா சரின்னு சொல்வேன். இது வரைக்கும் நடந்த எல்லாமே கனெக்டட் தான் ஜானி. என் இன்ட்யூஷன் தப்பா போகல. பேட்டன் எப்பவும் என் கையில தான் சார் இருக்கு. அதை ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் சலுகைகள் தர்றதா இருந்தாலும் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் நான் தான் தீர்மானிப்பேன்.